டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அடுத்து ஏசி மிஷின், நெக்ஸ்ட் டிசி மிஷின். அந்த ஏசி மிஷின்ல தான் இண்டக்ஷன் மிஷின் தனியா பிரிச்சிருப்போம், சிங்க்ரோனஸ் மிஷின் தனியா பிரிச்சிருப்போம். ஸோ 4 டாபிக் நம்ம கவர் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ முன்னாடிலாம் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து மினிமம் 2 to 3 இயர்ஸ் ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷின் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்தா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் முடிக்கணும், டிரான்ஸ்ஃபார்மருக்கு அடுத்து ஏசி மிஷின், டிசி மிஷின், அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷினை பார்க்கணும். ஓகேவா? சரி, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டினா இன்னைக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க பொறுத்து நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்ரேட்டிங் ரேஞ்சில் ஃப்ரீக்வன்சியை கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஃப்ரீக்வன்சியை மாத்துறாங்க. ஃப்ரீக்வன்சியை மாற்றும் போது வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன பொறுத்து என்ன தெரியும், V/F ரேஷியோ தெரியணும். ஏன்னா V/ரேஷியோ எப்பவுமே என்னவா இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ வோல்டேஜ் மாறுச்சுன்னா ஃப்ரீக்வன்சி மாறும், ஃப்ரீக்வன்சி மாறுச்சுன்னா வோல்டேஜ் மாறும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் 440 வோல்ட், ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க 60. ஸோ நெக்ஸ்ட் என்னவா மாறுது, வோல்டேஜ் தான் கேட்டிருக்காங்க, நம்ம வீண் அப்படி வச்சுப்போம். ஃப்ரீக்வன்சி என்னவா மாறிடுச்சு, 25 மாறிடுச்சு. இது என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது 2 பண்ணா 22. இப்போ நீங்க இதை கிராஸ் பண்ணி பண்ணா லாஸ்ட் ஆன்சர் என்ன வரும்னா 183 வோல்ட் வரும். ஸோ V/F ரேஷியோ ஆனது கான்ஸ்டன்டா இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் என்ன தெரியுதோ தெரியுதா போடுறோம், V/F தானே. ஸோ ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் 440, ஃப்ரீக்வன்சிங்கிறது 60. அடுத்து வீங்க தான் நமக்கு வேணும், ஃப்ரீக்வன்சிக்கு 25 மாத்துறாங்க. இதை சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணா நமக்கு ஃப்ரீக்வன்சி ஆனது தெரிஞ்சதை வச்சு நம்ம வோல்டேஜ் என்ன பண்ணிடலாம், ஃப்ரீக்வன்சி குறைக்கும் போது என்ன எனக்கு வோல்டேஜ் குறையுதா. ஸோ ஃபர்ஸ்ட் 440 வோல்ட்டா இருக்கும் போது 60 ஹெர்ட்ஸா இருக்கு. அடுத்து என்ன பண்றோம், ஃப்ரீக்வன்சியை 25 மாத்திருக்கோம். 25 மாற்றும் போது எனக்கு வோல்டேஜும் ரெடியூஸ் ஆகும். ஸோ நமக்கு எக்ஸாம் டேட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம இன்னும் ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் அப் பண்ணணும். சரிங்களா? ஸோ எக்ஸாம் டேட்ல பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம ஸ்லோவா இருந்தா இன்னும் ஏற்றி என்ன பண்ணணும், வேகமாக போய் சிலபஸை கவர் பண்ணணும். புதுசாக இப்போ தான் படிக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம டெஸ்ட்டை சால்வ் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனை நான் அன்னைக்கு சொன்னதான் EMT எப்போ சொல்லியிருப்போம்ல. ஸோ EMT பார்க்காம நீ டேரக்டாக இந்த DA படிக்கிறது கவனிங்க. நீங்கள் வீடியோ எக்ஸ்பிளனேஷனை மட்டும் பார்க்காதீங்க. வீடியோ எக்ஸ்பிளேஷன் பார்க்கும்போது சைடில் ஒரு நோட் எடுத்து வச்சுட்டு என்னென்ன ஃபார்முலாஸ் எழுதுறோம் அப்படிங்கிற ஃபார்முலா ஃபுல்லாக நோட் பண்ணிட்டே வாங்க. இந்த ஃபார்முலாஸ்னா நீங்கள் லாஸ்ட் பார்த்தா ஒரு 50 to 60 ஃபார்முலாஸ் வந்துடும். இதை நீங்கள் அகைன் ஸ்டடி பண்ணி என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டினை திருப்பி ஒரு வாட்டி சம்ம போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறேன்னா இந்த எக்ஸ்பிளனேஷனை வச்சு ஃபார்முலாஸை நோட் பண்ணிட்டே வாங்க. இந்த ஃபார்முலாவை வச்சு அகைன் ரீட் பண்ணி படிச்சுட்டு அந்த ஃபார்முலாவை வச்சு சம்ம திருப்பி சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணும்போதும் திருப்பி இந்த மாதிரி சொல்யூஷன் வீடியோ பார்த்துட்டு ஃபார்முலாவை நோட் பண்ணிட்டு திருப்பி அந்த சம்ம அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கான டிஃபரன்ஸ் அதில் தெரியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி அப்டேட் பை தி ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் தி இண்டக்ஷன் மிஷின். ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல இருந்து நான் எதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட்னால நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், ஃபர்ஸ்ட் OC டெஸ்ட் பண்ணுவோம், SC டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ OC டெஸ்ட் என்ன பண்ணுவோம், ரேட்டட் வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருப்போம். ரேட்டட் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்ல ரேட்டட் வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்ல ரேட்டட் கரண்ட் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரேட்டட் வோல்டேஜையும் ரேட்டட் கரண்ட்டையும் அப்ளை பண்ணும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ ஓப்பன் சர்க்யூட் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னா கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணலாம். டெம்பரேச்சர் ரைஸ் எல்லாம் பண்ண முடியாது. அடுத்த கொடுத்துருக்காங்க டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. டிசைன் பேராமீட்டர் ஆஃப் தி வைண்டிங், டிசைன் பேராமீட்டர் பண்ணலாம். பட் இன்னும் நான் ப்ரீசைஸ்டாக பார்த்தா இதுதான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டிசைன் பேராமீட்டர் என்னெல்லாம் வரும், அதில் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும், L வரும், அதோட டைமென்ஷன் வரும், ஏரியா இதெல்லாம் வரும். நம்ம OC/SC டெஸ்ட்டை வச்சு டைமென்ஷன் அதெல்லாம் பார்க்க முடியாது. பேசிக்காக ஆரஞ்சு எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டையும் ஏவோ சியோ எனக்கு சேமா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் எது எனக்கு அக்யூரேட்டாக சூஸ் ஆகாமல் பார்த்தா கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி மிஷின் தான் அக்யூரேட் மெத்தடாக இருக்கும். சரிங்களா? ஸோ மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அட்வான்டேஜஸ் ஆஃப் டபுள் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் ஓவர் சிங்கிள் கேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டபுள் கேஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கேஜ் இருக்கும். ரோட்டார்ல இன்னர் கேஜ்னு ஒன்று இருக்கும், அவுட்டர் கேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ நமக்கு கேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், கேஜோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ கேஜ் இன்க்ரீஸ் பண்ணா, அதாவது ஒரே ஒரு கேஜ் இருக்கு, நார்மல் மோட்டர்ல ஒரு கேஜ் இருக்கா, இங்கே என்ன பண்ணுவோம் 2 கேஜ் இருக்கும், ஒன்று இன்னர் கேஜ் ஒன்று அவுட்டர் கேஜ் வச்சிருப்போம். ஸோ கேஜ் நம்பர் ஆஃப் கேஜை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா டார்க் என்ன ஆகும், எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் 3 ஃபேஸ் ஸ்லிப்பரிங்லேயே பார்த்துருப்போம். 3 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டார், ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் ரோட்டார் இருக்கு. ரோட்டாரோட கிளாசிபிகேஷனை பொறுத்து ஸ்லிப்பரிங்கா ஸ்குரில் கேஜான்னு பார்த்துருப்போம். ஸ்குரில் கேஜ்னா நமக்கு ரோட்டார் ஆனது ஒரே ஒரு பார் மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ண முடியாது. அப்போ ஸ்குரில் கேஜ்ல டார்க் ரொம்ப லோவாக இருக்கும். எதுல, ஸ்குரில் கேஜ்ல. அதே இது நெக்ஸ்ட் பார்த்துருப்போம், ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டார்னு படிப்போம். ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டார்னா
அதுல ரோட்டார் ஆனது 3 ஃபேஸ் வைண்டிங்கா இருக்கும். 3 ஃபேஸ் வைண்டிங் இருக்குன்னா அதுல என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது ஸ்டார்டிங் டார்க் ஆனது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க நமக்கு டபுள் கேஜ் கொடுக்காங்க. டபுள் கேஜ் கொடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா டார்க் ஆனது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இம்ப்ரூவ் ஸ்டார்டிங் டார்க்கு. நான் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலே ஸ்பீட் என்ன இருக்காது, ஸ்பீடு புவரா தான் இருக்கும். பெட்டர் ஸ்பீட் ரெகுலேஷனா இருக்காது. பவர் ஃபேக்டரும் புவரா தான் இருக்கும். ஸ்லிப்புக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது, கேஜுக்கு சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிரைமரி ஒரு கே வேல்யூ கொடுத்துட்டாங்க, R1 கொடுத்துட்டாங்க, when refer to secondary கேட்டிருக்காங்க. இது நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் தெரியணும். ரெஃபர் டு பிரைமரினா என்ன, ரெஃபர் டு செகண்டரினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரெஃபர் டு பிரைமரினா N1 by N2 அது கரெக்டாக வச்சுக்கோங்க. ரெஃபர் டு பிரைமரின்னு வந்திருக்குனாலே N1 by N2ன்னு போடணும். ரெஃபர் டு செகண்டரினா N2 by N1. ஓகேவா? அங்க Kன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ K1 ரேஷியோ என்னது, K is equal to நாலே N2 by N1 தான் K. Kங்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ இல்ல டான்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ K is equal to N2 by N1. இந்த K1 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெஃபர் டு செகண்டரி தான் கொடுத்துருக்காங்க. ரெஃபர் டு செகண்டரி N2 by N1 ஹோல் ஸ்கொயர். அப்போ நியூ வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நான் என்ன வச்சுக்கிறேன், R1 டேஷ் வச்சுக்கிறேன். R1 dash equal to K square into R1. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ்லாம் வந்தா K-வை ஸ்கொயர் பண்ணுவோம். வோல்டேஜா இருந்தா K அப்படியே இருக்கும். கரண்டா இருந்தா 1/K இருக்கும். ஸோ ஈக்குவல்ஸ் இருக்கிற போது இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸோ இண்டக்டன்ஸோ இம்பிடன்ஸோ வந்தா K ஸ்கொயர். வோல்டேஜா இருந்தா இன்டு K. கரண்டாச்சா டிவைடட் பை K. ஓகேவா? K தெரியுமா, K5 K ஸ்கொயர்னா 25. R1 என்ன கொடுத்துருக்காங்க, 0.1. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணா 2.5 ஓம். சரிங்களா? ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி 400 ஹெர்ட்ஸ் இருக்கு. இந்த 400 ஹெர்ட்ஸ் ஆனா எப்படி மாறுதா, 50 ஹெர்ட்ஸா மாறும் போது KVA ரேட்டிங் எப்படின்னு பார்த்துருக்காங்க. நமக்கு தெரியும் KVA இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி குறைஞ்சா KVA ரேட்டிங் குறையும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா KVA ரேட்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கு, 400லேருந்து 50 மாறி இருக்கு. அப்போ 400 to 50 மாறி இருக்கு. எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு, 400 என்ன பண்ணா 50 மாறும், டிவைட் பை 8 பண்ணா 50 மாறுமா. இப்போ ஃப்ரீக்வன்சி ஆனது 8 மடங்கு குறைஞ்சிருக்கு. அப்போ KVA ரேட்டிங்கும் ஓல்டு KVA ஓல்டு டிவைட் பை 8 பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், KVA நியூ கிடைக்கும். அப்போ நியூ KVA என்னவா இருக்கும், ரெடியூஸ்டு பை 1/8 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொடுத்துருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஆயில் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர்ல எதுக்கு ஆயில் வச்சிருப்போம், 2 விதமான யூஸுக்கு வச்சிருப்போம். ஒன்று வச்சிருப்போம் இன்சுலேஷன் பர்பஸ்க்கு வச்சிருப்போம், இன்னொன்று ப்ரொடக்ஷனுக்கு வச்சிருப்போம். இன்சுலேஷன் எதுக்கு, ப்ரொடக்ஷனுக்கு எதுக்கு, கூலிங் எதுக்கு. ஸோ இன்சுலேஷன் என்ன ஆகும், நமக்கு ஒரு தனி வண்டியில இன்சுலேட் வைக்காம இந்த கூலிங்காக ஆயில் வச்சிருப்போம்ல. ஸோ இதே ஆயில் என்ன பண்ணிருப்போம், இன்சுலேட்டரா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்சுலேட்டர் என்னது, கரண்ட்டை கடத்தா பொருள், மின் கடத்தா பொருள் தான் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். அப்போ அந்த பிரைமரி செகண்டரி ஹோல் வைண்டிங்க்கும் டிரான்ஸ்ஃபார்மரோட பாடிக்கு இடையில ஆயில ஃபில் பண்ணிருப்போம். இந்த ஆயில் என்ன ஆகுது, எனக்கு இன்சுலேட்டரா ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து ஃபார் கூலிங் பர்பஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ல உள்ள இருக்க வைண்டிங்லாம் ஹீட் ஆகும். நான் ஹீட்டை ரெடியூஸ் பண்ண என்ன பண்ணலாம், நிறைய டைப் ஆஃப் கூலிங் பார்த்துருப்பீங்க. ஏர் கூலிங், வாட்டர் கூலிங், ஆயில் நேச்சுரல் கூலிங், ஆயில் ஃபோர்ஸ்டு கூலிங்னு. ஸோ ஜென்ரலாக ஏரை வச்சு கூல் பண்ணலாம். அந்த ஏரை ஃபோர்ஸ் பண்ணி உள்ள கூல் பண்ணுவோம். அடுத்து வாட்டர் சர்க்குலேட் பண்ணி கூல் பண்ணுவோம். இங்கே உள்ள இருக்க ஆயிலை வச்சு என்ன பண்ணிக்கலாம், கூல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இன்சுலேஷனுக்கும் கூலிங்கு தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை யூஸ் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் உள்ள இருக்க ஃபால்ட்டை செக் பண்ணுறது தான் பக்கால்ஸ் ரிலே யூஸ் பண்ணுவோம். இதை ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ பக்கால்ஸ் ரிலே யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள இருக்க ஆயில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா, ஆயிலோட இன்சுலேஷன் என்ன இருக்குது செக் பண்ணுறது தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் டெஸ்ட், டிரான்ஸ்ஃபார்மர் அசிடிட்டி டெஸ்ட், பக்கால்ஸ் ரிலே வச்சு யூஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபார்மரோட இன்டர்னல் ஃபால்ட்டை செக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. என்னன்னா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. KVA ரேட்டிங் இருக்கு, லாஸ் இருக்கு, கோர் லாஸ் இருக்கு, காப்பர் லாஸ் இருக்கு, பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம எஃபிஷியன்சி பார்க்கலாம். தெரியுமா, எஃபிஷியன்சி என்னது, நமக்கு X இன்ட்டு KVA cos pi2 டிவைடட் பை X KVA cos pi2 plus DI X square DCU full load. ஸோ எஃபிஷியன்சினாலே அவுட்புட் பை இன்புட் தானே. ஸோ எஃபிஷியன்சி ஜென்ரலாக அவுட்புட் பை இன்புட்டு. ஓகேவா? நம்ம இந்த அவுட்புட்டை தான் KVA எடுத்துருக்கோம். காஸ் பை அவுட்புட் பவர்னு கூட வச்சுக்க. அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். ஓகேவா? இப்போ அவுட்புட் தான், இது அவுட்புட் பவர் தான் இங்கே வச்சிருக்கோம். அப்போ இன்புட் என்ன மாற்றிக்கிறேன், அவுட்புட் ப்ளஸ் லாஸஸ்ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு அவுட்புட்டு. லாஸஸ்னா கோர் லாஸும் இருக்கு, காப்பர் லாஸும் இருக்கு. சரிங்களா? இந்த கோர் லாஸ்ங்கிறது PI, காப்பர் லாஸ்ங்கிறது
TCU ஃபுல் லோடு காப்பராஸ். எக்ஸ்ங்கிறது ஃபிராக்ஷன் ஆஃப் லோடு. நம்ம எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்முலாவா படிப்போம். இந்த ஒரு ஃபார்முலா எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். நீங்க நிறைய புக்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் கொடுத்துருப்பாங்க. அவுட்புட் பவர் டிவைட் பை அவுட்புட் பவர் பிளஸ் லாசஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் எக்ஸை போட்டுருக்க மாட்டாங்க. இன்னொரு ஃபார்முலா எக்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ எஃபிஷியன்சி என்ன பண்ணுங்க, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் படிங்க. எஃபிஷியன்சி ஈக்குவல் டு எக்ஸ் கேவிஏ காஸ் பை 2 டிவைட் பை எக்ஸ் கேவிஏ காஸ் பை 2 பிளஸ் பிஐ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிசியூ ஃபுல் லோடு. ஓகேவா? ஸோ எக்ஸ்ங்கிறது ஃபிராக்ஷன் ஆஃப் லோடு. என்ன லோடு இருக்கு, அதாவது ஃபுல் லோடு இருக்கா, ஹாஃப் லோடு இருக்கா, 3/4 லோடு இருக்கா. சில சமயத்தில் 3/4 கொடுத்துருப்பாங்க, சில ஹாஃப் லோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸ்ங்கிறது ஃபிராக்ஷன் ஆஃப் லோடு, கேவிஏ கொடுத்துருப்பாங்க, பவர் ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க. இங்கே எக்ஸ்ங்கிறது ஃபிராக்ஷன் ஆஃப் லோடு தான். ஸோ எல்லா வேல்யூவும் இங்கே நமக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணா முடிஞ்சு போச்சு. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல, அப்போ ஃபுல் லோடு நடத்தா 1 எடுத்துக்கோங்க. கேவிஏ ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, 25 கேவிஏ கொடுத்துருக்காங்க. அப்போ 25 கே. பவர் ஃபேக்டர் என்ன இருக்கு, 0.8. அப்போ இன்ட்டு 0.8 டிவைட் பை 1 இன்ட்டு 25 கே இன்ட்டு 0.8 இன்ட்டு டிஐ. டிஐனா அயன் லாஸ். ஃபர்ஸ்ட் கொடுத்து அயன் லாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 350. இதுக்கு அடுத்து பிளஸ். ஸோ பாயிண்ட் எடுத்து பிளஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா பொறுத்தவரைக்கும் பிளஸ் தான். அடுத்து என்ன பண்ணோம், பிளஸ் 350 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ்ங்கிறது ஃபுல் லோட் எடுத்துக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரும் 1 இருக்கும். பிசியூ ஃபுல் லோடு எடுத்து காம்பர் லாஸ் தான். பிசியூ ஃபுல் லோடு 400 பிளஸ் 400. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஆனது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும், 96.39 கிடைக்கும். இந்த ஃபார்முலா முக்கியமானது. எஃபிஷியன்சி ஃபார்முலா. எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ் கேவிஏ காஸ் பை 2 டிவைட் பை எக்ஸ் கேவிஏ காஸ் பை 2 பிளஸ் பிஐ பிளஸ் பிசியூ ஃபுல் லோடு. ஓகேவா? எக்ஸ்ங்கிறது ஃபிராக்ஷன் ஆஃப் லோடு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏசி சர்வோ மீட்டர் கிடையாது, ஏசி சர்வோ மோட்டார். அது ஓகேவா? இந்த ஏசி சர்வோ மோட்டர் எப்படி இருக்கும், நமக்கு எந்த மோட்டர் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு சர்வோ மோட்டர் வந்து 2 விதமான வைண்டிங் இருக்கும். சென்டர்ல ரோட்டார் இருக்கும்,